வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண உறுதி. மீண்டும் நாடு திரும்பினார் பிரதமர். காலியில் பல பகுதிகளில் 30 மணி நேர நீர்வெட்டு. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயார். எதிர்க்கட்சி அறிவிப்பு. ராணுவ தளபதிகள் கருணா மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க கோரும் மனித உரிமைகள் அமைப்பின் அலுவலகங்கள் திறப்பு. வேக கட்டுப்பாட்டை இழந்த கார். மயிரிழையில் உயிர் தப்பிய கணவன் மனைவி. அதிகாலையில் துயரம். நீண்ட நாட்களாக சுங்கம் தடுத்து வைத்துள்ள உப்பை மீள் ஏற்றுமதி செய்யுமாறு அறிவுறுத்தல். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறையுமா? அரசாங்கத்திடம் மீண்டும் கோரிக்கை. முன்னாள் சபாநாயகருக்காக அதிகளவு உணவு செலவு. வெளியான அறிக்கை. இந்திய இலங்கை கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 3 நாள் பயணமாக இந்தியா சென்றிருந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய டெல்லியில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் வடபகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களின் அடித்தள இழுவை மீன்பிடிப்பு முறை மிகவும் கவலை அளிப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த பிரச்சினைக்கு 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ளார். பிரதமர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த 16ஆம் திகதி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடினார். காலி மாவட்டத்தில் பல பகுதிகளில் 30 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. நாளை காலை 8 மணி முதல் மறுநாள் பிற்பகல் 2 மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அந்த சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. காலியில் உள்ள ஹப்புகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீர் வழங்கும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி போவே, போத்தல, அக்மிமென மற்றும் ரத்கம ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. அகங்கம பகுதிக்கு குறைந்த அழுத்தத்தின் கீழ் நீர் விநியோகம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. நீர் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை வருத்தம் தெரிவிப்பதோடு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். சபாநாயகர் யகத் விக்ரமரத்னவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு மசோதா தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா அறிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதுவித நியாயமான காரணங்களும் இன்றி சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன நிராகரித்திருந்தார். அதன் மூலம் நாடாளுமன்றத்தை அவர் பிழையாக வழிநடத்தியிருந்தார். சபாநாயகரது செயல்பாட்டின் காரணமாக அவர் மீதான நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது. அதன் காரணமாகவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்வைக்க தீர்மானித்தோம். குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுவிட்டது. எதிர்வரும் 21ஆம் திகதி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியில் உள்ள கட்சி தலைவர்களுக்கு குறித்த வரைவு முன்வைக்கப்படும். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையற்று இருப்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் அலுவலகங்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று கிளிநொச்சியில் குறித்த அமைப்பின் அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளது. முன்னாள் இராணுவ தளபதிகள் மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி மற்றும் கருணா மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க கோரி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினால் கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்ச்சி புதன்கிழமை இரத்தினபுரியில் இடம்பெற்றது. இங்கிலாந்து உயர்ஸ்தானிகர் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமரிடம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் கையளிக்க தயாராகும் பொது மனுவின் மற்றொரு பகுதியாக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போர் வீரர்கள் மீது இங்கிலாந்து அரசு விதித்த தடைகளை திரும்ப பெறும் முயற்சியிலேயே இந்த செயல் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்
செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள அலுவலகங்கள் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை கிராமத்திற்கு கொண்டு வருதல் என்ற தொனிப்பொருளை நோக்கமாக கொண்டு இயங்கவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் 2வது ஒருங்கிணைப்பு அலுவலகம் யாழ்ப்பாணம், காங்கேசந்துறை உட்பட 4 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசாத் நகர் பகுதியில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது காரில் பயணித்த கணவன், மனைவி ஆகியோர் மயிரலையில் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மின்சார சபையின் மின்கம்பங்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பெயர் பலகை என்பவற்றுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அக்கரைப்பற்றிலிருந்து திருகோணமலைக்கு திருமண வீடொன்றுக்கு பயணித்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை சுங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 23,500 மெட்ரிக் டன் உப்பை மீள் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு இறக்குமதியாளர்களுக்கு சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி காலத்திற்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் தரக்குறைபாடு காணப்படும் ஒரு தொகுதி உப்பை வெளியிடுவதற்கு இலங்கை சுங்கம் மறுப்பு வெளியிட்ட நிலையில் அது தொடர்ந்தும் கொழும்பு துறைமுகத்தில் நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உப்பு பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வாக உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்தது. இதற்கு அரச மற்றும் தனியார் துறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த அனுமதி கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அதற்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் தரக்குறைபாடு காணப்பட்ட உப்பை விடுவிப்பதற்கு சுங்க திணைக்களம் மறுப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பின்படி செயல்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட உப்பு தொகுதி பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்படும் என்று சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலக தங்கச் சந்தையில் அதிகரித்து வரும் விலையை ஈடு செய்ய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போதுள்ள 15% வரியை 5% குறைக்குமாறு இலங்கையின் இரத்தின கற்கள் மற்றும் நகைத்துறையினர் அரசாங்கத்திடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விலையேற்றத்தால் உள்ளூர் விலைகள் முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்து விநியோகம் தடைப்பட்டு சிறு நகை வியாபாரிகள் சிரமப்படுகிறார்கள். இந்த நிலையில் நிதி அமைச்சகத்துக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள போதும் இதுவரை எந்த நடவடிக்கையோ அல்லது முடிவும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை இரத்தின கற்கள் மற்றும் நகை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் சபாநாயகர் ஒருவருக்கு அவரது பதவி காலத்தில் உணவுக்காக மாத்திரம் 3,50,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாராளுமன்றத்தின் செயல்பாடுகள் தொடர்பான முழுமையான கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. பாராளுமன்றத்தின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடத்தப்பட்ட முழுமையான கணக்காய்வின் அறிக்கை பதில் கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன் பிளவினால் சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் பணிப்புரைக்கு அமையவே இந்த விசேட கணக்காய்வு விசாரணை சில மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கணக்காய்வு அறிக்கையில் பாராளுமன்றத்தின் பல்வேறு துறைகளிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்த தகவல் விரிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முழுமையான கணக்காய்வு அறிக்கை எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்த்தனவுக்கு வங்கிக் கணக்கு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் அரசியல்வாதிகள் குழுவிற்கும் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்திற்கும் விவாத பொருளாக மாறியுள்ளது. வஜிர அபேவர்த்தன, முசம்மில், நவீன் திசாநாயக்க, அகிலவிராஜ் காரியவசம், மனுஷ நாணயக்கார மற்றும் பலர் இது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடமிருந்து தனக்கும் சம்மன் வந்ததாக கூறியுள்ளார். தனக்கு வங்கி கணக்கு இல்லை என்ற போது ஏன் வங்கி கணக்கு இல்லை என்று அதிகாரி கேள்வி எழுப்பியதாகவும் அது எனக்கு பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்று பதிலளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதன்போது வஜிர சொன்ன கதையை கேட்டு அங்கிருந்த பலர் சிரித்ததுடன் உண்மையிலேயே அவருக்கு வங்கி கணக்கு இல்லையா என்று அங்கிருந்த பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவில் மணல் ஏற்றிக்கொண்டு பயணித்த உளவு இயந்திரம் ஒன்று நேற்று மாலை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மணல் அகழ்வு அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறி மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற குறித்த உளவு இயந்திரத்தை கந்தலாய் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசார் வழிமறித்து கைப்பற்றியுள்ளனர். தற்போது குறித்த உளவு இயந்திரம் சேருநுவர போலீஸ் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டிற்கு இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 75,657 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
அதே நேரம் இந்த வருடத்தின் குறித்த காலப்பகுதி வரையில் மாத்திரம் 18,01,151 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த மாதத்தில் இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சீனா, பிரித்தானியா, ஜெர்மனி, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். RIP பேஜிலிருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வாதரவத்தை புத்தூரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி முத்தையா பூபதி அவர்கள் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வாதரவத்தையில் காலமானார். யாழ்ப்பாணம் நவட்கிரியை புறப்படமாகவும் தற்போது கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தியாகராஜா கேதீஸ்வரசுதன் அவர்கள் 17/10/2025 அன்று கொழும்பில் காலமானார். யாழ்ப்பாணம் வேலணை கிழக்கு 2ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசேந்திரன் சுரேந்திரன் சுரேஷ் அவர்கள் 17/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் காலமானார். யாழ்ப்பாணம் நாரந்தனை தெற்கை பூர்வீகமாகவும் ஜெர்மனை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் அனேந்திரன் ஆயிஸ் அவர்கள் 17/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று ஜெர்மனியில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.